சொல்கிறேன்டா நம்மளை அவங்க விளையாடுறாங்க வச்சு வருமானம் அவனோட என்னது அவனோட வருமானம் வெக்கம் இல்லை. அவன் சொல்கிற என்ன ஆடாது பலி ஆடு என்ன அந்த என்ன ஸ்கேப் கோடு நம்மளை இங்கிலீஷ் எனிவே பலி ஆடு நம்மளை யோசிச்சு பாருங்க நம்மளை கிடைக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுக்கான். எஸ் நோ எங்கள் என்னமா ஸ்கேப் கோட் விளங்குடாமா. அப்போ இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இப்போ நானும் தான் இந்த பாரு எத்தனை அற்புதம் இல்லாமல் வருது நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. அது டொப்பமீன் என்ற ஒரு கெமிக்கலுக்குன்னு சொல்கிறோம் கெமிக்கல் ஹோமு ஹோமு டொப்பமீன்டா ஒரு உடனடியாக ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். நீ ஒரு ஏதோ போட்டால் லைக்குண்டு 4 பேர் போட்டுட்டாங்க. இது விஷம் உலகம்மா. எங்களுக்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது. 10 நீ 1000 பேர் போத்தாங்க. என்ன அர்த்தம்? இப்போ இந்த சின்ன ஒரு மகிழ்ச்சிக்காக லைக்கில் நீ உன் வாழ்க்கையே பணயம் வைக்கிறாய். உன்னை விளங்கடாமல் சொல்லக்கூடாது என்ன இல்லையா அவன் போட்டிருக்கான். நோ விளங்கடாமல். அதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்டாக்டபிள் மற்றடாமா Tractable அப்படின்ற புக்கும் ரெண்டுக்கும் ஒரே ஆத்தர் தான். நீரியால் இஸ் a very successful designer in the Silicon Valley. இந்த சோஷியல் டிலமா இதுதான் மற்றது. அதை டிலமாண்டா ஒரு குழப்பம் விளங்கும் என்னம்மா. சோஷியல் டிலமாண்டா இந்த உலகம் முழுக்க ஒரு தவறை செய்கிறாங்க. அதை நீ செய்கிறாய் சரிம்மா. அப்போ நீ அதை சொல்கிற ஜஸ்டிஃபை அதை நியாயப்படுத்துகிற எல்லோரும் தான் பார்க்க. ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க என்ன இவன் எனக்கு ஒரு நாள் நான் ஏதோ சொல்லிவிட்டேன் எனக்கு தெரிந்தேன் நான் தானே ரெபல் நான் என்ன ஊரில் அவங்கள அப்படி தான் சொல்கிறேன். நோ மாள் இந்த உலகத்தில் 9 பில்லியன் எத்தனை பில்லியன் ஆக்கள் இருக்காங்க. அவ்வளவு பேரும் ஒரு தவறை சொல்கிறாள் செய்கிறாள்ண்டா நீயும் அதை சேர்ந்து செய்தா என்ன 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 வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன் நீ வந்த மக்குகள் ஒரு ஆள் சொல்லுங்க. எஸ் நோ கோ அகெயின் சொல்லுங்க. அதுக்கு எதிராக போ. ஏன் மாள் இந்த உலகத்தில் இப்போ நான் இருக்க பாருங்க. எங்களோட அம்மா சொன்னா நாங்கள் படிக்க இந்த பள்ளிக்கு போனோன்னு சொன்னேன். பள்ளிக்கு போனான்னு பள்ளிக்கு ஒரு நாளும் படி என்ன சொல்லவே இல்லை. பள்ளிக்கு போனோம் யூனியன் சொல்லிக்கிறேன் இல்லை என்ன நான் சொன்னோம். இப்போ நீங்கள் தெரியணும். இப்போ நம்மளோட அம்மா அப்பா நம்மளோட குடும்பம் நம்மளோட சமுதாயம். ஆனால் அவங்களே விட்டுருங்க. அவங்களே இந்த நல்லது குருக்கு தடையாக இருந்தால் சொல்லுங்க என்ன செய்யணும்? ரெபல்னு சொல்கிறோம். நம்மள என்ன சொல்கிறோம்? புரட்சியாளர் வேர்டு இருக்குது. ஏன் அவங்களுக்கு சொல்லாங்களே நீ எகெயின்ஸ்கோ சொல்ல சொல்லி விளங்கப்படுத்துங்க. சொன்னது குயிக்கா என்னம்மா இவன் நம்மளோட ஃபேன் சத்தமாக சொல்லுங்க எழுமுங்க. இவ 2 பிள்ளைக்கு அம்மா அவங்க நம்மளை தாழ்த்துறதுக்கு என்ன கதைச்சாலும் நம்ம அப்படி அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம அதுக்கு எதிராக நம்ம போகணும். நம்மளை முன்னேற்றணும். வெரி குட். இது அம்மா அப்பா நம்மளோட சமுதாயத்தை சொல்கிறா. இப்போ அவங்களோட அம்மா தானே இல்லை சொல்கிற கேளுங்க. ஊர் உலகம் சொல்லுங்க. தானே சொல்லுங்க. ஊர் உலகம் சொல்லுங்க. இவங்களோட அம்மா இருக்கு நம்மளோட கூட்டாளி. சுவாமி நீங்கள் சொல்கிறது சரிதான் எனக்கு விளங்கு. இந்த ஊர் உலகம் என்ன சொல்லு சொல்லுங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. இந்த ரோட்டால் ஒரு உலகம் இல்லை. உலகம் என்பது என்ன அறிவாளிகள் மேதைகள் வெங்கம்மா யாக்கள். ஏன் இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் டூ குட் பி குட் டூ குட் நல்லது செய் நல்லவன் நாய் அவ்வளோ. இவங்க மட்டும் அது தமிழில் இருக்குது. குட்டுப்பட்டாலும் வைரம் போட்ட மோதிரம் போட்ட கையாலும் குட்டுப்படும். சொல்லுங்க. குட்டுப்பட்டாலும் வைரம் பதித்த மோதிர கையால் குட்டுப்படும். அது சரியா சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. சரியா சொல்லு. மோதிரம் அந்த மோதிரம் இவன் போடுதா இந்த மோதிரம் வைரம் மாதிரி இவளை கண்ணா கூட்டாங்க வைரம் போட்டு என்ன அர்த்தம் வேண்டா. அவன் கோடீஸ்வரனாக இருக்கணும் இல்லை அவன் பெரிய ஆள் இல்லை. அவன்கிட்ட பல குட்டி பட்டு போடும். நீ எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா தாய் தந்தைகள் தெய்வத்துக்கு சமணம். நம்மளோட சமுதாயம் தான் நம்ம வந்தோம். ஆனால் உன்னை குட்டிச்சு ஒரு ஆக்கிறா இருந்தால் நான் முன்னுக்கு இருக்கிறேம்மா. இந்த ஊர் எத்தனை இது இல்லை அது நான் முழுதும் வீட்டை போட்டு போனால் தான் என்னது இந்த வயதில் காலை கட்டு கை கட்டு ஒரு புள்ள குட்டி குஞ்சு இல்லை. அப்போ என்னென்ன பண்ணுறாய்
எல்லாரும் தான் கல்யாணம் கட்டுறான், எல்லாம் உள்ள வைக்கிறான், பட்டி குட்டிமா என்ன பெரிய வாழ்க்கை என்ன அது ஏதாவது சாதித்தாயா இல்லையே சொல்கிற விளங்கடாமா. நோ, சாதிக்க பிறந்தவன் நாங்கள் இல்லையா? அப்போ அதை மறக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாண்டா அந்த பாயிண்ட் என்ன, இந்த சோஷியல் டிலெம்மா. தயவு செய்து மாள் இன்னொன்று, இந்த ஒரு தடவை நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டா அதை சொல்கிற அடிக்ஷன் அர்த்தம் என்ன, நீ விரும்பாட்டி கூட அதை செய்வாய். சொல்லுங்க, இதுதான் அடிக்ஷன். தெரியுமா சார்? எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் செய்வேன். ஏன் நீ இன்ஸ்பைட் ஆஃப் மை செல் அப்படின்னு சொல்கிறேன். அது இந்த ரத்தத்தில் போய் என் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் சிகரெட் அது அது ஒரு பெரிய ஒரு கிராண்ட் இருக்குது. ஒரு நாள் அவருக்கு அட்வைஸ் சொன்னாங்க, நீங்கள் அவர் சொன்னார், நான் குடிக்கலையா, என் ரத்தத்திலே அந்த விஷயம் கலந்துட்டு இல்லை இது நான் குடியாமல் பைத்தியம் வரும், இல்லாட்டி நோய் வரும், மூளை வேலை செய்யாது. ஜஸ்ட் இமேஜின், ஒரு கெட்ட பழக்கம் உன்னை அடிமையாக்கி வச்சிருக்கு மான். அதான் சொல்கிறேன், திரும்ப நான் உங்களை சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீ பப்ளிக்காக செய்ய முடியாதுண்டா செய்யாது இல்லை. சரி, தண்ணி அடிக்கிறது சிகரெட் இந்த பப்ளிக் போய் என்ன போவேன், நான் இப்போ குடிச்சு காட்டுறேன், எனக்கு முன்னுக்கு செய்ய முடியாது. ஏன் ஆகவே தவறு. சரியாம்மா? இப்போ ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எல்லாம் வச்சுக்கம்மா. அடுத்தது எப்படி சொல்கிறது, எனது வாழ்க்கை சொல்லுங்க என் கையில். நான் உண்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. பரிணாமம் சொல்லுங்க, புல்லாகி பூடா இதுலேயும் இருக்குது, அந்த டார்வின் தியரிலையும் இருக்குது. ஒரு மனித பிறவி இப்போ நீங்களாம் இருக்கிறதுக்கு அது பரிணாமத்தில் அது உயர்ந்த உச்சக்கட்டம். சொல்லுங்க, உச்சக்கட்டம் சொல்லுங்க. பரிணாமத்தில் மனித பிறவி உச்சக்கட்டம். இதை கவனம் கேட்கும். இப்போ இந்த இடத்துல நீ இந்த பிறவியை சரியான முறையில் பாவிச்சேண்டா எனக்கு அந்த பாட்டு வரும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நாங்கள்லாம் சொல்கிறோம் ஜீவன் முக்தரன். உண்மையை தான் சொல்லுவோம். ஜீவன் முக்தரன்டா இந்த உடம்போட இந்த உலகத்தில் இருக்கக்குள்ளே அவன் வந்த மரத்துட்டு, அதாவது அடிமைத்தனம் இல்லை என்ற அர்த்தம். அதாவது இது மனித புறவியில் மட்டும்தான் முடியும். நான் என்ன வேணுமா அதை சொல்கிறேன், விவேகம் சொல்லுங்க, பிரித்து பார்ப்பது. நீங்கள் உண்மையில் இன்றைக்கு நான் காலையில் இதுவரை என்ன செய்தேன்னா பிரித்து பார்க்க வச்சிருங்க. இல்லை இது சரி முடியுங்கோ, இது தவறு, இது பிரயோஜனமானது, இது பிரயோஜனம் இல்லை, மாசம் கிளியர், இது பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ தான் செய்தோம். அது இந்த ரோடு அந்த நாய் ஒன்று இருக்கு, அந்த மாடு ஒன்றைக்கு கழுதனைக்கு அது விளங்குமா? இன்னும் மனிதனுக்கு மட்டும்தான் முடியும். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த விவேகம். சொல்லுங்க, விவேகம்னா சரி தவறு சொல்லுங்க, நன்மை தீமை, பிரயோஜனமானது பிரயோஜனம் இல்லாதது, இப்படி எல்லாத்தையும் நீ பிரிந்து மனிதனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம அந்த பரிணாமத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ அப்படி வந்தது பிறகு நீ நாய் பூனை மாதிரி திரும்பவும் கீழே போகிறன்றா மன்னிக்க முடியாத குற்றம். நானே ஏன் அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்காது நிறைய பேருக்கு. ஏன் உனக்கு கொடுத்த இந்த மனித பிறவி நீ சரியான முறையில் பயன்படுத்தாத காரணத்தால் இல்லை நடந்த கதையை சொல்கிறேன். இந்த வெளிநாட்டாக நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு கிஃப்ட் வேணும்னா கடையெல்லாம் தேடி ஒரு பெஸ்ட்டு வேண்டிட்டு வருவாங்க. அதை நீ கொடுத்தோடனே அதை திறந்து பார்த்து ஒண்டர்ஃபுல் தேங்க்யூ மை ஃப்ரெண்டு கை கொடுத்தா ஒத்துக்கொள்ளுவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறேன்டா, நீங்களே நானும் தான் செய்தேன், எடுத்து வச்சு போட்டு தேங்க்யூ. அப்படி ஒரு நண்பன் வந்தால் ஐயா வெல்கம் தேங்க்யூ. அப்போ அந்த நண்பன் ஒரு பரிசு கொண்டு வந்து கையில் கொடுத்தான். அதை நான் வச்சோடனே அவன் சொன்னான் கிவ் இட் பேக். என்னது கிவ் இட் பேக்? நான் சொன்னேன் யூ கிவ் இட் மீ, கிவ் இட் பேக். அவனுக்கு கோவம் வந்துடு, எடுத்து போயிட்டான். போயிட்டு அடுத்த நாள் why did you take it back? அவன் சொன்னான், எத்தனை கடை நான் ஏறினேன் தெரியுமா அந்த பரிசு பண்ணுறது உனக்கா, நீ அதை கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ணலையே, விளங்காம இது உதாரணம். அப்போ இந்த மனித பிறவி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் நாய் ஒன்றையும் ஒரு மாடு மனிதனாக இருந்து நாயாக பிறந்து மனிதனாக இருந்து பசுமாடாக பிறந்து நான் அந்த கண்ணால் பார்த்தேன். அந்த பசுமாடு நான் இருந்த ஆசிரமத்தில் வரும்,
வந்து அழும், அது உண்மை அழுவுமா. அந்த துறவிகள்லாம் தடவி கொடுத்து ஏனோ தெரியாது காதில் ஓம் நம சிவான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, அம்மா அடுத்த பிறவியில் உனக்கு மனித பிறவி கிடைக்கும், கவலைப்படாது. அப்படியே கங்கையை நோக்கி போகும். போய் அங்கே கங்கையில் ஒரு தொண்டு இருக்குது, அதை பார்த்துட்டு இருந்தால் அழும், அப்புறம் போயிடும். அது ஒரு பசுமாடு. இன்னொரு நாய், அதே எங்களோட ஆசிரமத்தில் நாய், ப்ரௌனியே ஒரு பேர். அது சத்சங்கரோட அவங்களும் வந்துடும், வந்து முன்னுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும். அவங்களோட குருநார் பார்த்தா ப்ரௌனி வந்துட்டா. அப்போ சத்சங்கம் முடிஞ்சோடனே இந்த பிரசாதத்தை அந்த ப்ரௌனி தான் மோல் கொடுக்கணும். ஏய் ப்ரௌனி மோல் கொடு, அது கொடுத்தது பிறகு இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கும். அது பண்ணி போய் எனக்கு நான் போய் தொடக்கம் அது. அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 வருஷம் போய் நாய் கெதியாக வயது போகிறானே அதுக்கு இல்லை. அப்போ வயது போச்சு, கொஞ்சம் கஷ்டப்படுது. ப்ரௌனி பௌத்தோயா அது ஹிந்தியில் சொன்னேன். போதும் இப்படி சொன்னேன். எழும்பிச்சு நான் எனக்கு ஒரு என்ன க்யூரியஸ் தானே, கீழே ஓடுது அந்த படியில். நானும் பின்னால் ஓடி போனேன். போய் கங்கையில் வாங்கி அது நல்ல வெள்ளம் அது சொன்னார், இந்த உடம்பை விடு, அடுத்த பிறகு தான் நம்ம மனித பிறகு கிடைக்க போகுது, இந்த உடம்புலாம் சிலுக்குது. என்ன சொல்கிறேன்டா விளங்கடாமா, நம்ம இவ்வளோ தூரம் விரையும் செய்யலாமா இந்த மனித பிறவியில்? அண்டர்ஸ்டாண்ட்? அதில் நான் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்வீர்க்கமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நானாக சொன்னேன். நீ ஒரு நாள் பாருங்களேன் சவங்கொண்டக்குள்ளே பாடுவாங்க. என்ன சொல்கிறேன்டா அம்மா இந்த பிறவி அபூர்வம், அரிது மானிடர் ஆதல் அரிது. அப்போ அது நீங்கள் அடுத்தது மாணவர் எத்தனை பேர் பள்ளிக்கு போகாமல் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு கதையை சொல்லுங்க. நான் ஒரு தரம் அந்த ஸ்கூட்டர் அந்த நாளில் அது பெரிய ஹெவி, அதை ரிப்பேர் பண்ணுறதுன்னு சர்வீஸ் பண்ணுறது கூட்டு போட்டு பண்ணி கொண்டிருக்கேன். நான் ஒரு புத்தகம் ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கேன். இவன் கிட்ட வந்து சாமிஜி ஹிந்தியில் கேட்டான், இங்கிலீஷ் எனக்கு விளங்கலை என்னண்டு அதுதானா இல்லை. நான் சொன்னான், சாமிஜி என் அண்ணாவோட சண்டை பிடிச்சிட்டு நான் பள்ளிக்கு போகலை. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, என் அண்ணன் டீச்சர், எனக்கு எந்த ஹிந்தியே ஒழுங்காக தெரியாது, மற்ற பொழி என்னண்டு அழுதான். அது உங்களுக்கு என்னது, அதுதான் உங்களுக்கெல்லாம் பாடம். ஒரு நாள் வரக்கூடாது, எல்லோரும் மலை எடுங்கோ, இப்படி தட்டுங்கோ, விடாது வெல் டன் சொல்லுங்க. இப்படி ஒரு நாள் வரணுமே ஒழிய அந்த பையன்மார் நிறைய பேருக்கு வருது இல்லை. ஏன் இப்போ என்ன செகண்ட் டைம் ப்ரைவேட்டாக எடுக்கிறது, என்ன எடுக்கிறேன் அதை எத்தனையோ வருஷம் படித்து முடிய ஓயில் எடுத்து பாஸ் பண்ணாமல் ஏன் 2ஆம் தடவை நீயே எடுக்கிறாய்? ஆமாம் ரைட் ஐயா, ஏஸ் பக்கம் இல்லை. அப்போ நீ அந்த அவ்வளோ படித்த நாள் அவ்வளோ 12 வருஷத்தையும் வீண் விரையும் செய்தாய் இல்லையோ? அப்போ இந்த சோஷியல் டிலமா பற்றி சொல்லி கொண்டிருக்கேன் நிறைய. திரும்பவும் சொல்கிறோமா, இந்த மொபைல் இதெல்லாம் தற்போதைக்கு நீங்கள் நிப்பாட்டுங்க. ஏன்னா அது உங்களை அடிக்ஷன் ஆகி உங்களை கெடுக்கிற எவ்வளியோ. எங்கள்கிட்ட இருக்க சோட்டி பாட்டிங்கன்னா முழுதும் வந்து மட்டும் பெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கு அனுப்பி கொண்டிருக்கும் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. நீ எதை பார்ப்பீங்க, இதுதான் பார்ப்பீங்க. அதுதான் டொப்பமீன் அது பேர் டொப்பமீன். அந்த இது அது உடனே சந்தேகம் கொடுக்கும் இல்லையா? இந்த மூளைக்கு ஒரு பைத்தியம் இருக்குது, நீண்ட நாள் வெற்றி ஒன்று அதுக்கு வேண்டாம், உடனே வேணும் சரிதானே? ஆனால் அதுதான் பாய்சன் நினச்சி சொல்லலாம், விஷம். இப்போ நாங்கள் எல்லாம் இவ்வளோ முன்னுக்கு நிற்கிறோம்டா இதெல்லாம் ஒன்றும் செய்யலை சரிம்மா. எதை செய்தோம்? இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த ஊர்லானே பிறந்தேன் இல்லையாம்மா? இந்த ஊர்லாம் பிறந்தேன். ஸோ அது முடியாம்மா விடுமா சோசியல் டெவலப்மான்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் டெவலப்மா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரியும் தான், தெரிஞ்சும் நம்ம வில்லிங்கா அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் the biggest struggle of the 21st century is getting out of addiction of social media. ஐயா கங்க்ராச்சுலேஷன். எனக்கு ஒரு அந்த விளையாட்டுக்கு போனேன். ஐயா ஒரு விளையாட்டுக்கு கூப்பிட்டாருன்னு எனக்கு விளங்கலை, நான் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா இந்த குழந்தைகள் இந்த கெட்ட பழக்கத்துக்கு காரணம் விளையாடுறதில்ல. விளங்க நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் அந்த நாளில் என்ன சொல்கிறது, வார் அடிக்கிறன்றது மற்ற என்ன விளையாட்டு. அப்பா என்ன விளையாட்டு எனக்கு இப்போ அடிக்கணும் போல இருக்கு. நேரம் இல்லை உங்களோட மொபைலுக்கும் இந்த அசிங்கத்துக்கும் ஒரு நேரமே இல்லை. அவ்வளோ விளையாட்டு. சாப்பிட முடியும், என்ன வேணும், பசி வரும், அப்புறம் நல்ல தூக்கம் வரும். நீங்கள் தயவு செய்து விளையாடுங்க நல்லா எல்லோரும் இல்லை. நம்மளங்களாம்மா ஏதாவது விளையாடுங்க, உடம்பு களைக்கும், நல்லா பசி வரும், ரத்த ஓட்டம் இருக்கும், பிராணாயாமம் இயற்கையாக நடக்கும். ஓகேயா? இந்த போவாங்க அதே நான் சொல்லுவேன். நீங்கள் வாஷிங் நான் சொல்லவா? நீங்கள் வாஷிங் கைதடுங்க எல்லாரும்.
அடுத்து நமக்கு ஒரு பொன்னான டாபிக் பாருங்க. எனது பொன்னான நேரத்திற்கு நானே பொறுப்பு. என்ன சொன்னதுல மிக முக்கியமான விஷயம். நேரம் மிக அருமையான செல்வம். அதை வீணடிப்பதா அல்லது முதலீடு செய்வதா? முடிவு நம் கையில். ஒவ்வொரு நொடியும் மதிப்பு மிக்கது. அதுல முதலாவது முன்னுரிமை அமை. முக்கியமானவற்றை முதலில் செய்யுங்கள். இப்ப உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னா அதுல கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னா முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எதுக்கு? மிக முக்கியமான வேலைகளுக்கு. அடுத்தது தாமதம் தவிர. இன்றைய பணியை நாளை தள்ளி போடாதே. மூன்றாவது கற்றலுக்கான நேரம். ஒவ்வொரு நாளும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இதுல எங்களோட சுவாமிஜி முகாபி 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நான் சொல்லணும். அப்ப நான் அவன் கழிச்சிட்டு இருக்கக்குள்ள சுவாமிஜி என்ன மாதிரி என்ன கேட்ட நேரம் நான் காட்டினேன் பிள்ளை இங்கெல்ல அங்கெல்லாம் பாருங்கன்னு சொன்னாங்க. ஃபுல் ஆஃப் புக்ஸ். அப்ப நான் சுவாமிஜி பார்த்த நேரம் முதலா பார்த்த நேரம் சுவாமிஜி இன்ஸ்பைரிங். என்னன்னு சொன்னா சுவாமிஜிக்கு வயசு பிள்ளைகள் 75+, 76. ஆனா ஒவ்வொரு நாளும் சுவாமிஜி படிச்சு கொண்டிருப்பாரு. சும்மா படிக்கிறாராங்க இல்ல, அது உண்மையாவான்னு செக் பண்றது புத்தகத்தை வச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொரு பேஜும் ஹைலைட் பண்ணி இல்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கும். அவ்வளோ புக்ஸ். அப்ப அந்த ஷெல்ஃப் ஃபுல்லா இந்தியால ஷெல்ஃப் ஃபுல்லா பெட் ஃபுல்லா புக்ஸ் தான் இருக்கும். அப்ப அவர் ஆல்வேஸ் இந்த வாசிச்சு படிச்சு கொண்டிருக்கிறார் சுவாமி. அதை பழக்கமாக்கி கொள்ளுங்க. அதை பத்தி இப்ப சுவாமி சொல்லுவேன். எனக்கு இது நல்லா இருக்கு. இதை பிடிச்சி கொண்டு இந்த 2 காயும் வேணுமே. இது ஒரு காய் என்னன்னு ஓகே தவிர அதுக்கு கதை ஒன்று சொல்லப்போ அதுதான் மனிதர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்க உண்மையாக. அப்போ உங்களுக்கு தெரியாது, நமக்கு எதிராக முன்னேறவங்களுக்கு எதிராக நிறைய தடைகள் உண்டு. நம்மளை காலை வர்றது நிறைய பேர் இருக்காங்க இல்லையோ? அப்போ அதை சொல்கிற என்ன சொல்கிறது இன்னொரு பேர் சொட்டி சாத்தான். இந்த நரகத்தில் ஒரு கூட்டம் நடக்குதான். சாத்தான் உங்களுக்கு கூட்டத்தில் என்னென்னா இந்த மனிதன் முன்னேற்றத்தில் தடுக்கும். போடுங்கடா பிளான். அப்போ பிளான் எல்லாம் போட்டாங்க. அவன் என்ன பிளான் போட்டான்? மனிதன் சரி இருக்கு, அவன் கண்டுபிடிச்சிடுவான். முடியாது. அப்போ சின்ன ஒரு குட்டி சாத்தான் அடைய சொல்லிச்சு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை எப்படி நான் சொல்லுடா என்னோட நான் இவ்வளவு தான். என்ன அவசரம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இவ்வளவையும் இவன் தலைக்குள்ளே போட்டுரும். அவ்வளோதான். அப்போ இந்த உலகம் முழுக்க அந்த குட்டி சாத்தாண்ட அறிவுரை தான் செல்லுது. என்ன சொல்லுவாங்க? எப்போ சோதனை? ஆகஸ்ட் என்ன டிசம்பர் தானே, இப்போயும் படித்து தொலைக்கிறாய். என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கோ. யார் சொல்கிறா? டெவில், குட்டி சாத்தான். கைதட்டுமாவும். எதுக்கு கை தட்டினீங்க? எனக்கா குட்டி சாத்தானுக்கா? ஹானஸ்ட், டெட்லி ஹானஸ்ட். யார் சொன்ன? அம்மா அவன் அந்த பக்கம் தான். வெரி குட். அப்போ நான் பாரு. அப்போ திரும்ப போவோம். என்னது இவன் என்ன புழுவ இல்லை? உண்மையை தான் சொன்னான். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன வளைஞ்சு புத்தம் தான் இருக்கும் இல்லை? ஏன் சொல்ல கேளுமா, எல்லாருக்கும் ஒன்றா கேளுமா. இப்போ இதை சொல்கிறது நூல்களின் பெருமை. சொல்லுங்க. கேட்கும். இப்போ எனக்கு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த மதுமிதா டீச்சர் தான் இதை ஒழுங்கு பண்ணி இதெல்லாம் அவர் தான் நல்லா ஆசீர்வாதம். இதில் சாமியார் கதை ஒரு 10 பேஜுக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன். அதில் என்னது டிஐன்னா வேறு என்னது தன்யவாத். இது 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று டிஐஎன். சொல்லுங்க. எது நல்லதோ அது உடனே செய். நான் என்ன வா கதைடுங்களா? இவர் ஜேம்ஸ் பொண்டு இல்லை, அவன் இங்கே இருப்பான், இங்கே கூடுவான். அது மாதிரி 10 பக்கமும் அவன் காதும் கண்ணீர் காட்டி காது இருக்கும். வெரி குட், வெரி கங்க்ராச்சுலேஷன். அப்போ என்ன சொல்ல வரேன்னா அது என்ன? டிஐஎன்
இந்த வாழ்க்கை நான் என்ன சொல்லுவேன்னா புத்தகங்கள் இதில் இருக்கிறது ரெண்டு வார்த்தை தான் இருக்குது என்னை பற்றி. ஒன்று டிஐஎன் சொல்லுங்க, தன்யவாத் சொல்லுங்கள், தன்யவாதம் நன்றி, போமஸ்துதி நன்றி, இது 2 வார்த்தை தான் இருக்குது. நீங்கள் இந்த புத்தகம் படிச்சிங்கோ அதில் கொஞ்சம் தான் ஒரு 5 என்ன ஒரு 10 பேஜ் இருக்குது. நீ 2 வார்த்தையாக ஞாபகம் முடியுதா இந்த வாழ்க்கையில் என்னது பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, டிஏ என்னண்டா எது நல்லதோ நான் சொன்னதுக்கு எதிராக செய், என்ன அவசரம், நாளைக்கு நத்திங் டூயிங் டூ இட் நவ். எனக்கு ஒரு பைத்தியம் இருக்குது இல்லை, ஏதோ நல்ல காரியமோ 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன் ஆள் எழுப்பி நாளைக்கு இதை சொல்லுன்னு சொல்லுது. ஏன் சொல்லுங்க, இது புத்தகங்கள் படிக்கிறதால அது நாம் அதாவது ஒருவர் தன் வாழ்க்கையோ மற்றவங்க எழுதினதோ சரியா, அதில் சில விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் நீ உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா என்ன நடக்கும், அது ப்ளஸ். இப்போ நீங்கள் நான் இப்போ 2 வார்த்தை ஒன்று என்னது டிஐஎன்டா டூ இட் நவ் சொல்லுங்க, எது நல்லதோ அதை உடனே செய். அடுத்தது தன்யவாத் நன்றி, தேங்க்யூ சொல்லுங்க. இந்த உலகத்தில் இந்த மிக கோஸ்ட்லி என்றா நன்றி சொல்லுவது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறின அத்தனை பேரும் இந்த சைக்காலஜி சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ஒரே ஒரு காரியத்தை செய், நன்றி, ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடு சொல்லுங்க எல்லாரும், நன்றி உணர்வு சொல்லுங்க. உதாரணத்தை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது, நான் இந்த இலங்கையோட பெருமை ஒருவருக்கும் தெரியாது. நான் ஒரு தரம் வெடிக்கிறேன், சாமிஜி வேர் ஐ கோயிங், ஸ்ரீலங்கா என்னடா நான் சொன்னேன், இஸ் மை கண்ட்ரி. சாமிஜி வாட் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, பீப்புள் ஆர் வெரி குட், எக்ஸலன்ட் சொல்லி கொண்டு வந்தேன். உங்களுக்கு தெரியாதா, இந்த உலகத்தில் 10,000 கணக்கான தீவு இருக்குது, அதில் இது இலங்கை நம்பர் 1 சொல்லுங்க. எஸ், அது உங்களுக்கு தெரியாதேம்மா. அப்போ என்னம்மா இந்த பீச் அதை சொல்கிறேன், இந்த உலகத்திலே 2nd பெஸ்ட் பீச்சஸ் இந்த வேர்ல்டு இது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. பயன்படுத்துகிறீங்களா? இல்லையே. நான் 3 பீச்சுக்கு பிக்னிக் போனாங்க. எஸ், ஏன் அது தெரியாது உங்களுக்கு? அப்போ என்ன சொல்கிறேன் நம்ம சொல்லுங்க, தேங்க்யூ. நீங்கள் பயன்படுத்த தெரியும், நன்றி சொல்ல பழகும். நீ தேங்க்யூ சொல்ல யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணம், ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு ஆள் உங்களுக்கு 1,00,000 ரூபா கடன் கொடுத்தார், அப்புறம் ஐயா நீ கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லிட்டார். இல்லை, நீ அவரை பார்க்குற நேரம்லாம் ஐயா 2 வார்த்தை இல்லை சொல்லு, வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. அவன் என்ன பண்ணுவார், அடுத்த முறை இவனுக்கு கேட்காமலே உதவி செய்வார். ஆனால் நிறைய பேர் என்ன 1,00,000 தானே கொடுத்தார் இல்லை, பார்த்தீங்களாம்மா? இது இந்த டர்ட்டி மைண்ட் அண்ட் டர்ட்டி ஹார்ட், இது மிச்சம் மோசம். நீங்கள் அப்படி இல்லை சொல்லுங்கள், நன்றி கடன், ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். ஓகேயா? அப்போ என்னது முன்னுரிமை, வேறு என்னது அது முன்னுரிமை ப்ரையாரிட்டி சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி 9 எடுக்கணும், 3 எடுக்கணும், சிங்களம் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், தான் ப்ரையாரிட்டி, நத்திங் எல்ஸ். சரியானே? மற்ற ஒன்றுக்கும் என்னை பார்க்க யாரும் வந்தாங்க, 8 வரைய பிறகு என்னை பார்க்க வந்து சாமிஜி நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. என்னையும் நாங்கள்